இதுக்கு முன்னாடி வந்து 742 வச்சுருந்தேன். அது வந்து டீசல் மைலேஜ் கொடுக்கல, டீசல் அதிகமாக போகுதுன்றதுனால அப்புறம் வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். வண்டி லென்த்து கொஞ்சம் இடையே திருப்பி தான் 2 ஈடாக போட்டு மூளைக்கெல்லாம் 2 ஈடாக போட்டு ரிவர்ஸ் 2 தடவை ரிவர்ஸ் போட்டு தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறது வந்து ரொட்டேட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க லிவரு. எல்லா வண்டியும் ஓட்டிருக்கேன், எல்லா கம்பெனி வண்டியும் ஓட்டிருக்கேன். எனக்கு பிடிச்சது ஸ்வராஜ் தான். வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? துறிஞ்சிப்பட்டுண்ணா எங்கள் ஊர். என் பேர் மணி. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா சூராஜில் 744 எப்பி டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. ஆமாம். இது எப்போ எடுத்தீங்கண்ணா? இது போன வியாழக்கிழமை எடுத்தேன். போன வியாழக்கிழமை. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா 1 வீக் தான் ஆகுது. ஆமாம். ஓகேண்ணா. நீங்கள் என்ன முக்கியமாக அந்த டிராக்டர் எந்தெந்த வேலைக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் வாங்கினீங்க? இது வந்து வைக்க சுற்றுறதுக்கு லோலரு மெயினாக தான் நமக்கு வைக்க சுற்றுறது தான். இப்போ இந்த டிரைவர் ஃபீல்டில் நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க? 17 வருஷமாக இருக்கேன். 17 வருஷமாக இருக்கீங்க. எல்லா வண்டியும் ஓட்டிருக்கேன், எல்லா கம்பெனி வண்டியும் ஓட்டிருக்கேன். எனக்கு பிடிச்சது ஸ்வராஜ் தான். பிடிச்சது ஸ்வராஜ் தான். உழவுக்கு நல்லா இருக்குது, டிப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்குது. ஓகே. இதுக்கு முன்னாடி வேறு எதனா வண்டி வச்சுருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து 742 வச்சுருந்தேன். அது வந்து டீசல் மைலேஜ் கொடுக்கல, டீசல் அதிகமாக போகுதுன்றதுனால அப்புறம் வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே. அந்த டிராக்டர் எத்தனை ஸ்பீ அது? அது 45. அது 45 ஸ்பீ, இது 53 ஸ்பீ. ஓகேண்ணா. இப்போ அந்த டிராக்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த டிராக்டர் எடுத்துருக்கீங்கன்னா ஓகேண்ணா. இப்போ இந்த 2 டிராக்டருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது? அதை கூட இதில் நான் புதுசாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறது வந்து ரொட்டேட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க லிவரு. அது ஆஃப் பண்ணிக்கலாம், போய்க்கலாம். அது பிறகு லோ வந்து மீடியமும் கொடுத்துருக்காங்க. 3 ஐட்டமாக கொடுத்துருக்காங்க. ஐ, லோ, மீடியம். ஓகே. அப்போ அந்த வண்டியில் லோ ஐ மட்டும் தான் இருந்துச்சு. மட்டும் தான் இருந்தது. ஓகேண்ணா. இப்போ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குண்ணா. ஆமாம். இதில் சைடில் இருக்குது. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குண்ணா? இது நல்லா இருக்குது. இது ஈஸியாக இருக்குது. ஈஸியாக இருக்குது. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை மணிக்கு நீங்கள் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்க? 10:10க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 10:10. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கீங்க? இப்போ வந்து 2.25 மணி நேரம் ஓடிக்குது. 2.25 மணி நேரம். ஸோ இவ்வளோ நேரம் ஓட்டிக்கிறீங்க. இந்த டிராக்டர் இப்போ புதுசாக ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது? உடம்பு வலி எதனா இருக்குங்களா? இதில் உடம்பு வலி இல்லை, அதில் தான் உடம்பு டயர்டாக இருந்தது. இதில் உடம்பு வலி கிடையாது. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இப்போ இந்த டிராக்டர் புதுசாக ஊருக்கு வாங்கி வந்துருப்பீங்கண்ணா. மற்ற டிராக்டர் வச்சுருங்க யாரும் ஓட்டி பார்த்துருக்காங்களா? பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? யாரும் ஓட்டல, வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகேண்ணா. இப்போ எத்தனை பிளேட் ரோட்டோட்டர் போட்டு ஓட்டினீங்க? இது வந்து 36. இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். இதை மாற்றிட்டு திரும்ப 42 வாங்கணும். ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஸோ ஓகேண்ணா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த பில்லுகள் தான் அதிகமாகுது. ஆமாம். இப்போ இந்த இடத்துக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு நீங்கள் ஓட்டிங்கன்னா? 16. ஓகே. 16 ஓகேங்களா? அந்த இடத்துக்கு 16 தான். மற்றபடி கீர்லாம் எவ்வளோ வச்சு ஓட்டிங்க? லோவா ஐயா? தேரில் போட்டு ஓட்டிங்க. ஓகே. இப்போ ரொட்டேட்டர்லாம் எவ்வளோ மைலேஜ் செக் பண்ணி பார்த்தீங்களா? செக் பண்ணலை. அதெல்லாம் ஒன்றும் செக் பண்ணலை. மற்றபடி இந்த மூளை முடுக்கு திரும்புறதுலாம் எப்படி சீக்கிரம் கட் ஆகுதுங்களா? அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இது கொஞ்சம் விட்டு தான் திருப்பணும். வண்டி பெருசு இல்லை, இது வண்டி லென்த்து கொஞ்சம் இடையே திருப்பி தான் 2 ஈடாக போட்டு மூளைக்கெல்லாம் 2 ஈடாக போட்டு ரிவர்ஸ் 2 தடவை ரிவர்ஸ் போட்டு தான் இருக்கும். ஓகே. இப்போ 2 சால் ஓட்டிங்க. இப்போ ஃபஸ்ட் சால் ஓட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஃபஸ்ட்டு அதெல்லாம் நான் கணக்கு பண்ணலை. ஓகே. இப்போ ஃபஸ்ட் சால் ஓட்டுறதுக்கும் செகண்ட் சால் ஓட்டுறதுக்கும் ஆர்பிஎம் ஏன்னா மாற்றி ஓட்டினீங்க? இல்லை, அதே ஆர்பிஎம் தான் ஓட்டிங்க. அதே ஆர்பிஎம் தான். 2வது சாலுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாலுக்கு வந்து தேரில் போட்டு ஓட்டினேன். 2வது சாலுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுன்ட்டு ஃபஸ்ட்டில் போட்டு மீடியம் போட்டேன். இது லோ வந்து மீடியம் வச்சுட்டேன். ஓகே. நீங்கள் டிப்பருக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? டிப்பருக்கெலாம் யூஸ் பண்ணி தான் வைக்க ஏற்றிட்டு வந்து இன்னும் அதிகம் ஓட்டலை. இப்போ தான் வாங்கிட்டு வந்து 8 நாள் ஆகுது. இன்னும் அதிகம் ஓட்டலை. இப்போ தான் 2 நாளாக உழவுக்கு வந்தது. சரி, ஓகேண்ணா. ஸோ ஓகேண்ணா. இவ்வளோ நேரம் எங்ககிட்ட இந்த தகவலை பகிர்ந்து ரொம்ப நன்றிண்ணா.